இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் ஏ வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 8க்கு கீழே உள்ள எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்கேன், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக அப்போ 1லேருந்து லெஸ் தேன் 8னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு போட்டு தான் 8 வரைக்கும் வந்திருக்கும். லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்காங்களா 8ஓட கம்மியாக வரும். ஓகேவா? அடுத்தது வந்து பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் 1 to 10ல் என்னெல்லாம் வரும் சொல்லியிருக்கேன், 2, 3, 5, 7. கரெக்டாக நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். செட் ஆஃப் 10க்குள்ளே வர ப்ரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7. கரெக்டாக அப்போது 2, 3, 5, 7 லெஸ் தேன் 8 தான், 8 வரல. கரெக்டாக அப்போ பி வந்து அந்த நம்பர் வரும். சி வந்து செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். நம்ம ப்ரைம் நம்பரில் இருக்க ஒரே ஈவன் நம்பர் எது, 2 மட்டும்தான். அப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து 3மே கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷனுமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது ஏ இன்டர்செக்ஷன் கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? இந்த கொஸ்டினை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துப்போம். எப்போவும் போல் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஃபஸ்ட்டு பிரிப்போம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு மெயின் பார்ட் என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி. கரெக்டாக? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஏயோடது ஃபுல்லாக எழுதியிருக்கோம். அடுத்த இன்டர்செக்ஷன் போட்டு பியோட வேல்யூஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கோம். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன சொல்லியிருக்கேன், காமனாக இருக்க வேல்யூஸை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ அதோட ஆன்சர்ஸ் வந்து 2, 3, 5, 7. கரெக்டாக? இனி ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சியோட வேல்யூஸ் நம்மளுக்கு இருக்குது. அப்போ கிராஸ் பண்ணும்போது எப்படி வரும், 2, 2, 3, 2, 5, 7, 5, 2, 7, 2. கரெக்டாக? இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஆர்ஹெச்எஸ் சைடு பார்க்குறோம். ஆர்ஹெச்எஸ் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போது ஏ கிராஸ் சி ஃபஸ்ட் எடுப்போம். ஏ கிராஸ் சி, ஏ வேல்யூ எழுதிட்டோம், சி வேல்யூ எழுதிட்டோம். அப்போ நம்ம கூட என் கூட சேர்ந்து கிராஸ் பண்ணுங்கள். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. கரெக்டாக? அடுத்து பி கிராஸ் சி பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ எப்பவும் போல் என்ன பண்ணணும், பி வேல்யூ போடணும், கிராஸ் சி வேல்யூ போடணும். கரெக்டாக? அப்போ இதை என் கூட சொல்லுங்கள். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டையுமே போய் இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ இன்டர்செக்ஷன் பண்ணால் ஏ வேல்யூ ஃபுல்லாக எழுதியிருக்கோமா, இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியோட வேல்யூ ஃபுல்லாக எழுதியிருக்கோம். கரெக்டாக? இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், சேமாக இருக்கதை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் சேமாக இருக்கிறது என்னது, 2, 2க்கு சேமாக இருக்குது, 3, 2 சேமாக இருக்குது, 4, 2 இல்லை, 5, 2 சேமாக இருக்குது, 7, 2 சேமாக இருக்குது. கரெக்டாக? அப்போ அதை ஃபுல்லாக எடுத்திருக்கோம். செகண்ட் இக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் இக்குவேஷன்னு செகண்ட் இக்குவேஷன் பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்கா? அப்போது ஃப்ரம் 1 and 2 நம்மளுக்கு என்ன தெரியுது, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு தெரியுது. கரெக்டாக? அப்போ கொஸ்டின் வந்து எல்ஹெச்எஸ் சைடும் ஆர்ஹெச்எஸ் சைடும் ஈக்குவலன் ப்ரூவ் ஆயிருக்கு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? இப்போது அதில் உள்ள செகண்ட் சம்மை பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் மைனஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஓகேவா? ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? எப்போவும் போல் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி மைனஸ் சி எடுத்துருக்கோமா. பி மைனஸ் சியில் என்ன இருக்குது, பி வேல்யூ மைனஸ் சி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மைனஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா, சியில் எதெல்லாம் இருக்குதோ அது வந்து இங்கே இருக்கக்கூடாது. அதுதான் பி மைனஸ் சி. பியில் உள்ளது இருக்கணும், ஆனால் சியில் உள்ளது இருக்கக்கூடாது. அப்படி அப்போ இதில் வந்து சியில் இருக்கிறது 2 மட்டும்தான். சரி? அப்போ அதை தவிர 3, 5, 7 போட்டாச்சா. பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா. இனி ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ அடுத்தது கிராஸ் பி வேல்யூ பி மைனஸ் சியோட வேல்யூ போட்டுட்டோம். இதை என் கூட சொல்லுங்கள். 1, 3, 1, 5, 1, 7. கரெக்டாக? அடுத்தது 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3, 3, 3, 5, 3, 7. அடுத்து 4, 3, 4, 5, 4, 7. 5, 3, 5, 5, 5, 7. அடுத்து 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7. கரெக்டாக? இந்த எல்லா வேல்யூஸையும் எடுத்துகிட்டு இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம சேவ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் சைட் பார்த்துருவோமா. ஏ கிராஸ் சி மைனஸ் ஏ கிராஸ் சி, அப்படி ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி போட்டிருக்கோம். கரெக்டாக? அப்போது ஏ கிராஸ் பின்னா என்னெல்லாம் வரும், ஏ வேல்யூ பி வேல்யூ எழுதியிருக்கோம்.
அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே எழுதியிருக்கோம். ஓகேவா? எழுதிட்டு அதே மாதிரி அதை நீங்கள் இப்போ எழுதிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்மை போட்டு பாருங்கள். அடுத்த A cross C போட்டுட்டு அதோட ஃபுல் வேல்யூஸு இந்த மாதிரி எழுதியிருக்கோம். கரெக்டாக? இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? A cross B மைனஸ் A cross Cன்னு வரும்போது A cross Cயில் உள்ள எதுவுமே இந்த A cross Bயில் இருக்கக்கூடாது. அது எல்லாம் தான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். அப்போ இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே கட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா 1,2 இருக்கா, 1,2 கட் பண்ணியாச்சு. 2,2 அங்கே இருக்கா, 2,2 கட் பண்ணியாச்சு. 3,2 இருக்கா, அப்போ 3,2. 4,2 கட் பண்ணியாச்சு. 5,2, 6,2, 7,2 இதை கட் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள வேல்யூஸ் எல்லாம் எழுதலாம். இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா LHS சைடும் RHS சைடும் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அப்போ நம்மளோட சம் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஓகேவா?